புன்னகை ராமாயணம். அழகான புன்னகை கொண்ட வடுவூர் ராமரை அனுபவித்து ஸ்ரீநிதி சுவாமிகள் சமஸ்கிருதத்தில் இயற்றியதுதான் இந்த புன்னகை ராமாயணம். அப்படி என்ன இதற்கு சிறப்புன்னா, முதல்ல இதில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகமும் வடுவூர் ராமருடைய புன்னகையோடு ஸ்ரீமத் ராமாயணத்தில் உள்ள ஏதாவது ஒரு சம்பவத்தோடு தொடர்பு படுத்தி, ராமா அதை நினைத்து சிரிக்கிறாயா, ராமா இதை நினைத்து சிரிக்கிறாயா என்று கேள்வி கேட்பது போலவே இருக்கும். புன்னகையை ரசித்து ரசித்து அதற்கு வால்மீகி ராமாயணத்து ஒவ்வொரு சம்பவமாக காரணம் காட்டி பாடியிருக்கிறார் அந்த சுவாமிகள். இரண்டாவது, ராமரோடு உரையாடுவது போல இருக்கும். வடுவூர் ராமர்னு இல்லை, நம் கண்ணுக்கு இஷ்டமான ராமருடன் உரையாடுவது போல இருக்கும். ஆக இந்த சாரதாவின் கோலத்தில் குடிக்கொண்டுள்ள ராமருடன் புன்னகை மன்னனிடம் பேசலாமா? முதல் ஸ்லோகம். ஸ்ரீமத் வெங்கடசேஷ தேசிகமனேஹே அஸ்மத்குரோர் பாரதீம் அந்த்யாத்ருஷ்மதீய திவ்ய சுஷம சேவேதி பக்த்யாக்ருதிம் அந்தர்பாவிக்தோ பஹீர் யத அபவத் மந்தஸ்மிதம் தத்பிரபோ மஹ்யம் சம்பதம் ஆதனோது சததம் மஹ்யா சுதாயா பதே. வடுவூர் ராமா, நீ ஏன் சிரிக்கிறாய்னா, இந்த ஸ்ரீநிதி சுவாமிகளோட தகப்பனார் சொல்கிறாராம். என்ன சொல்கிறாராம்? ஒரு பக்தர் ஓடோடி வந்து இந்த ராமரை சேவித்து விட்டு, ஏன் என் பாவங்களை போக்கு, என் பாவங்களை போக்குன்னு வேண்டிக் கொண்டே இருக்கிறாராம். ராமர் என்னவோ அந்த பக்தரை கண்ட நொடியில் அவர் பாவங்களை எல்லாம் போக்கி என்ன வரம் தரலாம்னு யோசிச்சுட்டு சிரிச்சுட்டு இருக்கிறாராம். அச்சோ மானிட புத்தி, நின் புன்னகை அவனுக்கு புரியவில்லையே. அவனுக்கு மட்டும் இல்லை, யாருக்கும் புரியாது. நின் கருணை சிரிப்பை புரியாது. அந்த அறியாமையை போக்கு. ராமர் நின் மந்திர புன்னகையை அறிந்து அனுபவிக்கச் செய்வாயா ராமா, அனுபவிக்கச் செய்வாயா? முதல் 3 ஸ்லோகங்கள் அறிமுக ஸ்லோகங்கள். பின் 205 புன்னகை ஸ்லோகங்களை அனுபவிக்க தயாராக இருங்கள். புன்னகை மன்னா, நின் புன்னகையை என்னிடம் எனக்கு தருவாயா? ஜெய் ஸ்ரீராம்.